இவ்வாறு நீர் மற்றும் இவ்வாறு நீர் நிகழ்ச்சியில் உங்களை அன்போடு சந்திப்பது ஏ.ஜே. ஜெயச்சந்திரா. அவர்களே இவ்வாறு நேராக கலந்து இருக்கின்றார் ஆஸ்திரேலியாவின் தலைநகரான கன்பராவில் இருந்து அபிநயா நடனப் பள்ளியினுடைய இயக்குனரும் அதே வேளையில் பல் வைத்தியராக அங்கு கடமை புரிந்து கொண்டிருக்கின்ற டாக்டர் அபிராமி யோகநாதன் அவர்கள். ஆம்னிகளே, அவர் இப்பொழுது வான்நிலையில் அங்கிருந்து இணைந்திருக்கிறார். அவரை இப்பொழுது இணைத்துக் கொண்டிருக்கிறோம். வணக்கம் அபிராமி யோகநாதன் அவர்களே. வணக்கம் ஏஜே. எப்படி இருக்கிறீர்கள்? இருக்கிறோம். இங்க நல்ல குளிரா இருக்குது. நல்ல சுகம். அதாவது நேர்களே, சிட்னியிற்கு அப்பாலே ஆஸ்திரேலியாவில் கன்பரா நகரத்தில் என்றால் மிகவும் குளிராக இருக்கும். அந்த இடத்திலிருந்து இந்த இரவு வேளையிலும் இணைந்திருக்கின்றார். வேறு யாரும் அல்ல, ஒரு பல் வைத்தியராக கடமை புரிந்து கொண்டு அத்தோடு கலையின் ஈடுபாடு காரணமாக கலை பயணத்தோடு நீண்ட காலமாக பயணித்துக் கொண்டிருப்பவர் தான் எங்களுடைய வைத்தியர் அபிராமி அவர்கள். சொல்லுங்களேன், அதாவது எவ்வளவு காலமாக கன்பராவில் பல் வைத்தியராக கடமை புரிந்து கொண்டிருக்கிறீர்கள்? கேன்பராவுக்கு நாங்கள் 2001ஆம் ஆண்டு வந்த 2001ல வந்தாங்க. இதுலேருந்து இருக்கிறேன். இப்போ 22 23 வருஷமா பல் வைத்தியராக கேன்பரால. அதுக்கு முதல் டார்வின், முதல் மெல்பர்ன், முதல்ல ஸ்ரீலங்கா தொடங்கி அப்படி ஒவ்வொரு இடமா போய் இப்ப கேன்பரால இருக்கிறோம். கேன்பரால இருக்கிறீங்க. கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஒரு பட்டறிவோடு இருக்கிறீர்கள். ஒரு பல் வைத்திய துறையில் கிட்டத்தட்ட ஒரு 25 வருடங்களுக்கு மேலான ஒரு பட்டறிவு இருக்கும் நினைக்கிறேன். அப்படித்தானே? நிச்சயமாக. சரி, நாங்கள் அந்த துறை சார்ந்ததுக்கு அப்பால புலம்பெயர்ந்த தேசங்களில் பல திறமையானவர்கள் இருக்கிறார்கள் என்பதற்கு சான்றாகத்தான் இன்று நாங்கள் டாக்டர் அபிராமி அவர்கள் இணைத்திருக்கிறோம். அதாவது நாட்டியத்தோடு, அதாவது கன்பராவில் இணைந்து பிள்ளைகளை எல்லாம் பழக்கி கொண்டிருக்கிறீர்கள். எவ்வளவு காலமாக இந்த நடன பள்ளியை ஆரம்பித்து பிள்ளைகளுக்கான பாடங்களை சொல்லிக் கொடுத்து வருகிறீர்கள்? இந்த வருஷத்தோட 22 வருஷம் முடியுது. நான் 2002ஆம் ஆண்டு தொடங்கினான். 7 பிள்ளைகளோடு துவங்கினீங்கள். அப்ப இதே இப்படியான பாடசாலைகள் அல்லது ஏதாவது இலங்கையில அல்லது டார்வின்ல நடத்தினீங்களா அல்லது கன்பரா வந்த அப்புறம் ஆரம்பிச்சிருங்களா? டார்வின்லயும் கொஞ்சம் டான்ஸ் பழக்கினான். அங்கேயும் அங்க 2 இயர்ஸ் தான் இருந்தாங்க. ஸ்ரீலங்கால பழக்கையில அங்க நாங்கள் ஆடிக்கொண்டிருந்ததை ஒழிய பழக்கையில இப்ப 22 இயர்ஸ் அதுலயே அதான் என் பேஷன். சரி, அதைத்தான் அந்த வசதிதான் நான் எடுக்க பாவிப்பது உண்மையிலும் உண்மையாக. ஏனென்றால் எல்லோருக்குள்ளேயும் அந்த சொல்வார்கள், உள்ளுக்குள்ள ஒரு மிருகம் ஒன்று தூங்கிக் கொண்டிருக்கும். அதை சிலர் உசுப்பி விடுவார்கள், சிலர் அப்படியே அதை வாழ்நாள் பூரா பழக்கத்தை விட்டு விடுவார்கள். ஆனால் நீங்கள் அதில் வெற்றி கண்டிருப்பதாக நாங்கள் அறிகின்றோம். அந்த வகையில் கூறுங்களேன், இப்ப நீங்கள் கன்பரா வந்த உடனே இதை ஆரம்பித்தீர்களா அல்லது எப்படியான சவால்களை ஆரம்பத்தில் சந்தித்தீர்கள்? மாணவர்கள் எப்படி கலந்து கொண்டார்கள் அல்லது எப்படி எல்லாம் சேர்த்துக் கொண்டீர்கள்? அதை பற்றி சொல்லுங்களேன் நேர்களுக்காக. கன்பராவில் இந்த மகளுக்கு படிப்பிக்கிறதுக்காண்டி தான் தொடங்கினது. அவவும் அவன் 3 ஃப்ரெண்ட்ஸும் இன்னும் இப்ப 22 வருஷமா ஆடிக்கொண்டிருக்கிறேன். பல 2 பேர் கல்யாணமும் கட்டிட்டினோம், ஆனால் இன்னும் ஆடினோம். ஃப்ரெண்ட்ஷிப் இதாலையும் தமிழ் ஸ்கூலாலையும் அவ வேற பாடசாலையில படித்தாலும் இந்த டான்ஸ் தமிழ் ஸ்கூலும் அவர்களை ஒன்றா இணைச்சு இன்னும் அந்த க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப்போ இருக்கிறதுக்கு காரணம் இந்த 2 நடன பள்ளியும் தமிழ் பாடசாலையும் தான். 7 பிள்ளைகளோட தொடங்கினது. ஆனால் இப்ப கேன்பரால இந்தியன் பாப்புலேஷன் கூட, ஸ்ரீலங்கன்ஸை விட கூட இந்தியன்ஸும் வேற மொழி இந்தியாவில இருந்து வந்தவர்களும் தான் படிக்கிறார்கள். ஆனா இங்க பிள்ளைகளை பார்க்கல அவைக்கு தாய்மொழி வந்து ஆங்கிலம் தானே. சரி, இப்ப நீங்கள் ஆரம்பிக்கின்ற பொழுது கேன்பராவில் கூடுதலான தமிழ் மக்கள் புலம்பெயர்ந்து விட்டார்களா அல்லது நீங்கள் இருக்கின்ற இடத்தில் இருந்தார்களா அல்லது வேற தூர இடங்கள் இருந்து மாணவர்கள் வர முயற்சித்தார்களா? இல்ல எல்லாரும் கேன்பரால இருந்து தான். கேன்பரால இந்தியன் பாப்புலேஷன் இப்ப கூடிக்கொண்டு போகுதானே. அப்ப இப்ப நான் வந்த பிறகு 2-3 நான் வரைக்கல இன்னும் ஒரு நடன பள்ளி இருந்தது. நான் தொடங்கினது. அதுக்கு பிறகு இப்ப இன்னும் 3 பேர் இங்க நடன ஆசிரியர்கள் வைத்திருக்கின்றார்கள், நடன பாடசாலை. சரி, இப்ப நீங்கள் உங்களிடம் நடனம் பயில வருகின்ற மாணவர்களுக்கு நீங்கள்
ஆரம்பத்திலிருந்து பழகிக் கொள்வீர்களா? அல்லது ஏற்கனவே பழகியவர்கள் தான் உங்களிடம் வந்து சேர்ந்தார்களா? எப்படியான அனுபவம் இருந்தது? ஆரம்பத்தில் 2002ஆம் ஆண்டு ஆரம்பிக்கின்ற பொழுது? எல்லாரும் முதல்ல இருந்து ஆரம்பத்தில இருந்து தான் நாங்கள் ப வகுப்புகளை தொடங்கினது. ம். ஆனா என்னட்ட நான் வயது வந்தவர்களுக்கென்று 2 குரூப் வச்சிருக்கிறேன். ஆஹா. ஒன்றுக்கு ஸ்திரீ என்று வச்சிருக்கிறேன். ஸ்திரீ டான்சிங் குரூப். ஏனென்றால் ஸ்திரீ என்றால் பெண்கள். ம். இந்தியால நாங்கள் என்ன சொல்லலாம், அ தமிழா இருக்கட்டும், மலையாளமா இருக்கட்டும், எல்லாருக்கும் ஸ்ரீ என்ற ஒரு காமன் இது. அதுல கூட படித்தவர்கள் வந்தவர்கள். ம்ஹ்ம். அத ஒரு குரூப் வச்சிருக்கிறேன். அவைக்கு லாஸ்யான்னு வச்சிருக்கிறேன். லாஸ்யாண்டா ஒரு அம்மனின்ட சரி. பெண்கள் டான்ஸ். இப்ப ம். சின்ன டான்ஸ் தாண்டவம்ன்றது பெண்ணின் நடனத்தை லாஸ்யான்னு சொல்றது. ம். அவ பிள்ளைகள் வந்தவ படிக்கிறதுக்கு. அப்ப தங்களுக்கு சின்னல ஆசை இருந்தது. எங்களுக்கு படிக்க ஆமா. ஆப்பர்ச்சுனிட்டில நாங்கள் இப்ப படிக்க போறோம்ன்னு. அது அது சோஷியல் குரூப்பும் தான். ம். எல்லாரும் அ புலம்பெயர்ந்த நாட்டுல எங்களுக்கு அ குடும்ப ஃபேமிலி சப்போர்ட் குறைவு. குறைவு. ஆம். ம். ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப். ம். ம். வீடும் வேலையும் விடும். அப்ப அவைய தங்களுக்கு என்ஜாய் பண்றதுக்காண்டி இந்த டான்ஸ் வகுப்பு அவைக்கு ஒரு உதவியா இருக்கிறபடியா எனக்கும் அது சந்தோஷம். ஏனென்றால் நாங்க 60% ஆஃப் த டைம் டான்ஸ், 40% கொஞ்சம் கதைச்சு ஒரு ம். சந்தோஷமா காய்ச்சி போவினம். அது ம். ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் மாரி தான் அந்த கிளாஸஸ் இருக்கு. நிச்சயமாக. அதாவது அவர்கள் உங்களுடைய பள்ளியால நடக்கின்ற அந்த நிகழ்ச்சிகளிலும் ஆடுவார்களா? அல்லது தங்களுக்கான இதுக்கு பயிற்சி எடுக்க மட்டும் வந்து செல்வார்களா? இல்ல. அவர்கள் எல்லாம் இந்த நடன பள்ளி புரோகிராம்ஸ்ல ஆடுகிறார்கள். ஆடுகிறார்கள். ஆமாம். நல்ல ஒரு விடயம். அதாவது நடனத்தை பொறுத்தவரையில் முறையாக கற்றுக்கொண்டால் அது தேகத்துக்கும், உடலுக்கும் முக்கியமான ஒரு உண்மை. ஆரோக்கியமாக உண்மையாக ஒரு விடயம். ம். ஒரு 2, 3 பிள்ளைகள் இங்க வரவே, தாங்கள் எக்ஸர்சைஸுக்கு போக வேணும். ஆனா எனக்கு ஜிம் விருப்பம் இல்ல. நான் 2 கிளாஸுக்கு வாரேனென்றால், அவ தனக்கும் ஒரு கிளாஸ் வச்சிருக்கிறா. வேற ஒரு குரூப்போடயும் வாரா. ஏனென்றால், தான் விரும்பினத எக்ஸர்சைஸா பாவிக்கிறது. பாவிக்கிறேன்னு சொல்லி. நிச்சயமாக. அதாவது பொறுத்தவரை உண்மை. பரதநாட்டியம் என்றால் என்ன டான்ஸும் பண்ணலாம். ம். செய்யலாம். செய்யலாம். அது பேசிக் உடல் க்கு நல்ல ஸ்திரத்த கொடுக்கும். ஸ்ட்ரென்த்த ம். கொடுக்கும். இந்த நிச்சயமா. எல்லா அங்க அங்க அடவுகள் என்று இருக்கின்றது. அது ஒவ்வொரு உடம்புல இருக்கிற ஒரு அங்கங்களுக்கும் ஒரு பயிற்சி மாரி தான். தொடைக்கோ, முழங்காலுக்கோ எல்லாத்துக்கும் ஒரு பயிற்சியா இருக்கும். பயிற்சியா இருக்கும். சரி. இப்ப இன்னொரு விடயம். இப்ப நீங்கள் ஒரு பல் வைத்தியராக கடமை புரிந்து கொண்டு, எப்படி இந்த நேரத்தை எல்லாம் இப்ப உங்களுடைய வேலை இருக்கும் அல்லது 5 அல்லது 6 நாள் வைத்தியத்துறையோடு வேலை செய்ய வேண்டியிருக்கும். எந்த நேரத்தில் வகுப்புகளை கொடுப்பீர்கள்? எப்படியான உதவி அல்லது எப்படி நேரத்தை எல்லாம் முகாமை செய்து கொள்கிறீர்கள்? ஆ இப்ப எல்லாத்துக்கும் நாங்க சொல்ல வேண்டிய காரணம் டைம் மேனேஜ்மென்ட். ஆம். அதான் சொல்றேன். ம். டைம் மேனேஜ்மென்ட்ல தான் இருக்கு. எனக்கு 3 பிள்ளைகள் இருந்தவ. சின்னல அவையல ஒரு கிளாஸுக்கும் கூட்டிட்டு போனது. இப்ப எல்லாம் அடல்ட்ஸா வந்துட்டோம். அப்ப அவ சின்னனா இருக்கையில நான் கணக்க கிளாஸஸ் வச்சிருக்கையில, இந்த ம். தமிழ் ஸ்கூல் பிறகு இப்ப அவ எல்லாம் 9, 10ஆம் வகுப்புக்கு வந்த பிறகு அவைக்கு எனக்கு கூட்டிக் கொண்டு போற வார வேலை இருக்கையில, அப்ப இந்த பேஷன்லயே நான் கூட டைம் செலுத்துறதுக்கு ஆட்களும் கூட வந்து கேட்டுக்கொண்டு இருக்க கிளாஸஸ கூட்டினது. இப்ப ம்ஹ்ம். எனக்கு 90 ஸ்டூடண்ட்ஸுக்கு மேல இருக்கணும் எனக்கு இப்ப. 90 ஸ்டூடண்ட்ஸுக்கு மேல இருக்கிறோம். நல்ல விடயம். அதாவது உங்களுடைய வகுப்புக்கள் இப்ப வையுங்களேன் கேன்பரா ஆண்டு எடுக்கின்ற பொழுது, பல சிறு சிறு ஊர்கள் இருக்கும். மொனாஷ் இருக்கும் அல்லது அவுட் சைட் ஆஃப் கேன்பரா இருக்கும். பொதுவாக நாங்கள் யாழ்ப்பாணம் என்று சொல்லுவோம் அல்லது சிட்னி என்று சொல்லுவோம். ஆனால் அது சபர்ப் வழியா பார்க்கின்ற பொழுது இருக்கும். உங்களுடைய வகுப்புகள் எந்த சபர்பில் எங்கு நடக்கின்றது? நான் இருக்கிற நார்தர்ன் சபர்ப்ல. அப்ப அதான். நார்தர்ன் சபர்ப்ல வீட்ல தான் நான் கிளாஸஸ் வைக்கிறேன் நான். ம். இப்ப அங்க இப்ப எனக்கு மண்டேஸ்ல, டியூஸ்டே, வெட்னஸ்டேஸ்ல கிளாஸஸ் இருக்கு. சாட்டர்டே மார்னிங்ஸ். தென் சாட்டர்டே ஈவினிங் ஆஃப்டர்நூன் நான் சவுத் சைட்ல போய் அங்கேயும் 5 கிளாஸஸ் வைக்கிறேன். சவுத் சைட்ல. அதாவது நீங்கள் போய் கொடுத்துட்டு வருவீங்க. அந்த பிள்ளைகள் அங்கே இருப்பினம். அந்த ஏரியாக்கு. அங்க சரி. தான் நம்ம தங்கின இடம். அப்ப அங்கேயே இருந்துட்டு அப்புறம் நாங்க இங்கால மூவ் பண்ண அப்புறம் புது கிளாஸஸ் இங்கால வந்தது. இங்கெல்லாம் வந்துட்டீங்க. சரி. இப்ப கேன்பராவில இப்ப கூடுதலான மெல்பர்னையும் பொறுத்தவரையில், கேன்பராவை பொறுத்தவரையில் குளிரான காலநிலையாக இருக்கும். இப்பொழுது வின்டர் காலம். மாணவர்கள் எப்படி இந்த காலநிலைக்கு இங்கு பிறந்தவர்கள் என்றபடியா இலகுவாக இருக்கும். அந்நேரம் எப்படி அவர் ஆடக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குமா? குளிர்காலத்தில் அல்லது எப்படி இருக்கும்? அல்லது வெக்கை காலத்தில் கூடுதலாக இருக்குமா? கேன்பராவை பொறுத்தவரையில். புரோகிராம்ஸ் இன்டோர்ஸ் தானே. எங்களுக்கு கேன்பராவில பிப்ரவரியில ஏசிடி கவர்ன்மெண்டால மல்டி கல்ச்சுரல்
ஃபெஸ்டிவல் நடக்கிறது. அதுதான் அவுட் சைட். ம். மற்றபடி மோஸ்ட்லி இன்சைட் தான். இப்ப நான் என்னட்ட படிக்கிறாக்கள் வந்து வேற வேற இந்தியாவுல தெலுங்காக்களா இருக்கலாம், மலையாளாக்களா இருக்கலாம். ஸோ அவேண்ட அசோசியேஷன் ப்ரோக்ராம்ஸ் வரும். அப்ப அதெல்லாம் இன்டோர்ஸ்ல தானே நடக்கிறது. அது ஹால்ஸ்ல தான் நடக்கும். அப்ப அந்தபடியா டான்ஸ் நாங்கள் ப்ரோக்ராம் குடுக்கறதுல ஒரு பிரச்சனையும் இல்ல. பிரச்சனையும் இல்ல. சரி, இப்ப உங்களுடைய பாடசாலை, நடனப் பள்ளியினுடைய இயக்குனராக இருக்கிறீர்கள். அதே வேளையில நிகழ்ச்சிகளை எல்லாம் ஒவ்வொரு வருடம் நடத்துவீர்களா? அல்லது எவ்வளவு காலத்துக்கு ஒருக்கா நடத்துவீங்க? நான் ஒரு 2 வருஷத்துக்கு ஒருக்கா தான் ஒரு ப்ரோக்ராம் செய்றேன் நான். ம். 2005ல தொடங்கினேன். அது ஃபர்ஸ்ட் டைம் நான் செய்யக்குள்ள இங்க இருக்கிற ஒரு முருகன் கோயிலுக்கு ஒரு ஃபண்ட் ரெய்சிங்கா தான் செய்திருந்தது. எனது குரு ஸ்ரீமதி காலஞ்சென்ற ஸ்ரீமதி கலாசூரி ஜெயலட்சுமி கந்தையா. அவ அப்பவும் டான்ஸோட யூ ஹேவ் டு டூ சம் ஃபண்ட் ரெய்சிங்ஸ் ஒரு சர்வீஸ் செய்யணுமெண்டு. அப்ப நானும் அப்படித்தான் செய்றேன். அப்ப ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் வந்து அந்த முருகன் கோயிலுக்கு. அதுல இருந்து வர்ற அதுக்கு பிறகு வர ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நான் ஆஸ்திரேலியன் மெடிக்கல் எய்ட் ஃபவுண்டேஷன் சேரிட்டிக்கு தான் இந்த ஃபண்ட் ரெய்சிங் செய்ய. அப்போ ஒவ்வொரு முறையும் நான் அதுல ஒரு ப்ரொஜெக்ட் எடுத்து அதுக்கு டார்கெட் பண்ணி, அப்போ ஒரு முறை புது ஐ ஹாஸ்பிட்டலுக்கு அந்த ஐ எக்யூப்மெண்ட் வாங்குறதுக்கோ, பிளட் அனலைசர் சாவச்சேரி ஹாஸ்பிட்டலுக்கு அல்லாட்டி 2009ல நாங்க கேரிட்டாஸ் கொடுத்தனாங்க. அந்த டைம் ஊர்ல கேரிட்டாஸ் தான் எங்களோட வன்னியில சப்போர்ட்டா இருந்தது. அப்படி சர்ச்சில் பட் பவர் தான் அந்த இங்க சர்ச் இந்த பாரிஷா இருந்தவர். அப்ப அவர் வந்து அவர்கிட்ட தான் காசு கொடுத்தது. அதை விட இப்போ ஒரு முறையும் மெடிக்கல் எய்டுக்கு தான் பிள்ளைகளுக்கு பாடசாலையில அந்த சைக்காலஜிக்கல் பிரச்சனையில இருந்து வெளியில வாரத்துக்கு மியூசிக் ஆஸ் அ தெரப்பி அண்ட் ஒரு கிளாஸ் ரூம்ஸ் பக்கத்துல காட்டினவே அதுகளுக்கு 2-3 தரம் அந்த ஃபண்ட் ரைசிங் போயிருக்குது. அப்ப கூட அந்த ஃபண்ட் ரைசிங் அதெல்லாம் செய்யறேன் நான். நிச்சயமாக. ஆம் நேயர்களே, ஒரு சிறிய இடைவேளைக்கு பின்னர் மீண்டும் பல் வைத்தியர் அல்லது நடன இயக்குனருடன் இணைந்து கொண்டிருக்கிறோம். நேயர்களே, நீங்களும் உலகத்தின் எந்த மூலையிலும் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டோ பார்த்து கொண்டோ இருந்தால் நீங்களும் கலந்து கொண்டு சிப்பிக்கலாம். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று உங்களுடைய விருப்பத்தை எனக்கு மின்னஞ்சல் வாயிலாக தெரிவிக்க வேண்டும். நீங்கள் மின்னஞ்சல் செய்ய வேண்டிய முகவரி atbcsongs@hotmail.com என்பதையும் உங்களுக்கு மீண்டும் அறிய தருகின்றோம். இந்த நிகழ்ச்சியானது சிட்னியிலிருந்து பிரதி திங்கட்கிழமைகள் இரவு 9:30 வானொலிகள் எடுத்து வரப்படுகிறது. இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் ஏடிபிசியினுடைய தனிப்பட்ட வானொலியூடாகவும் ஏடிபிசியுடைய இணையதளம் ஆப்பினூடாகவும் கேட்டுக்கொள்ளலாம். அத்தோடு ஏடிபிசியுடைய முகநூல் வாயிலாகவும் ஏடிபிசியுடைய யூடியூப் சேனல் வாயிலாகவும் அத்தோடு என்னுடைய தனிப்பட்ட முகநூல் வாயிலாகவும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம் என்பதையும் நேயர்களுக்கு மீண்டும் அறிய தருகின்றோம். சரி, இப்ப இங்கே இருந்த பிள்ளைகளுக்கு படிப்பிக்கிறது வந்து இலகுவான காரியம் இல்லை. நீங்கள் ஏற்கனவே தமிழோடையும் படிப்பிச்சேன்னு சொல்றீர்கள். இது ஆங்கில கலாச்சாரம் அல்லது பல்வேறு கலாச்சாரம் உள்ள நீங்க ஏற்கனவே இந்தியாவில் இருந்த பிள்ளைகள்லாம் வருது. இப்போ எப்படி இந்த பிள்ளைகள் எல்லாம் விருப்பமா வந்து முதல் நாளே இருந்து பங்கு கொள்ளுமா, அல்லது பெற்றோர் இல்ல சரி எனக்கு நான் தான் ஆடையில அல்லது எனக்கு சின்னல கிடைக்கலையண்டு இந்த டான்ஸ் டீச்சர்கிட்ட தள்ளிட்டு போனா டீச்சர் பழக்கி விடுவான்னு வந்து போயிடுமா, அல்லது எப்படியான பிள்ளைகளை நீங்க பாக்குறீங்க? 90% அவைக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. பிள்ளைகளுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அந்த அவன் ஃப்ரெண்ட்ஸ் பழகினமோ ஃப்ரெண்ட்ஸ் ஆடினம் அப்படின்னு வேறினம். நான் இப்ப இந்த ப்ரோக்ராம்ஸ் செய்யக்கலையும் அவைக்கு இப்ப நான் பாலிவுட் அண்டு போறேல கிளாசிக்கலா தான் போறது. ஐ டூ சம் அந்த அவையோட அந்த ஒரு லைட்டான டான்ஸ்களும் செய்யறேன் நான். ஃபோக் டான்ஸஸோ அல்லாட்டி இப்ப நவீன் ஐயர்ன்னு சொல்லி ஒரு ஃப்ளூட்டிஸ்ட் இருக்கிறார். அவர் சில ஃப்ளூட்ஸ்ல மியூசிக் பாத்தீங்கன்னா சென்னை ரெயின் அண்ட் ஒரு ஃப்ளூட். சென்னை ரெயின்ல அந்த மியூசிக்கை கேட்க எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு உழவன் ததக் ததக்கண்டு மழை பெய்யுது அப்படி. அரவாசியில வேற மியூசிக். அப்ப முதல் வந்து ரெயின ஒரு மழைய கிராமத்துல எப்படி உழவர் சந்தோஷமா இருப்பினும் சிட்டியில எப்படி குடை பிடிச்சு எப்படி பிள்ளைகள் சந்தோஷமா ஆடுவினும் அப்படி ஒரு தீம் எடுத்து செய்தேன் நான் அந்த பாட்டு வித்தியாசமாக. அப்புறம் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு தீம் எடுத்து தான் என் ப்ரோக்ராம்ஸ் வைக்கிறேன் நான். இப்போ நாட்டியாஞ்சலி என்ற ஒரு கசையேக்குல இன்டர்வலுக்கு முதல் ஃபுல்லா கிளாசிக்கல் டான்ஸ் கிளாஸ்ல படிப்பிக்கிறத தான் ஆடுவினம். இன்டர்வல் பிறகு ஒரு தீம் எடுத்து செய்யறது. அப்போ ஒருக்கா இந்தியாவில இருக்கிற ஒவ்வொரு ஸ்டேட்ல இருக்கிற டிஃப்ரெண்ட் டான்ஸுகள் போட்டேன் நான். தாண்டியாவா, மற்ற கொல்கலியா, நாக் டான்ஸ், பங்கரா அப்படி. பிறகு
சமர்ப்பணம் செய்தனான் 2009ல அது எங்கட ஊரப்பட்டீர் ஒரு டான்ஸ் 2-3 டான்ஸ் அதுல செய்தனாங்க. பிறகு 2011ல சங்கமம் என்று செய்தனான். அப்ப ஆஃப்டர் த இன்டர்வல் இட்ஸ் ஈஸ்ட் மீட்ஸ் வெஸ்ட் அந்த மாதிரி 2 சாங்ஸ் வந்து ஒன்று வந்து ராஜேஷ் வைத்தியா அவர் கொஞ்சம் வீணையில அது ஓ சம்போன்ற பாட்டுக்கு அவர் வெஸ்டர்ன் கலப்போடு வெஸ்டர்ன் மியூசிக் மாதிரி தீம் இல்ல. அப்ப அந்த மியூசிக் எடுத்து ஒரு கைலாய காட்சி மாதிரி சிவன் பாட்டு பிள்ளையார் மற்ற தேவ கன்னிகைகள் வந்து ஆடிவினம் அப்படின்னு சொல்லி எல்லாம் செய்தது. பரதநாட்டியமும் பால் ரூம் பலே டான்ஸும் சேர்ந்து அதுவும் சேம் நவீன் ஐயர்ன்ற ஒரு ஃப்ளூட் மியூசிக்கு செய்தது. அப்ப செய்யல கொஞ்சம் பிள்ளைகளுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும், மற்ற பாக்குற வைக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் தீமா இருக்கும். ஒருக்கா நாயகி என்று செய்த நான். நாயகி என்றால் எங்கட பரதநாட்டியத்துல 8 வகை நாயகிகள் இருக்கணும், ஹீரோயின்ஸ். அப்ப அஷ்டநாயகி என்று சொல்றோம், அஷ்டவித நாயிகா. அப்ப அதுக்கொண்டு ஒரு டான்ஸ் பாட்டு இருந்தது. அப்ப 8 கேர்ள்ஸை வச்சு அந்த 8 வித நாயகியையும் டிஸ்கிரைப் பண்ணி இப்ப சொல்லிக்கல அவன் ஒரு நாயகி அண்டைக்குல ஹீரோ தானே அதுல இம்பார்ட்டன்ட். வந்து நாயகியோட அன்பா இருப்பவர் ஒன்று. 2வது நாயகி வந்து கணவன் வாரன்னு அவர் படுக்கை அறைய எல்லாம் டெக்கரேட் பண்ணி வச்சிருப்பா. 3வது அவர் ஹீரோவை காணியல் என்று அழுது கொண்டிருப்பார். 4வது அவர் நல்லவர் இல்லைன்னு தெரிஞ்சு அவ கோபத்துல இருப்பா. 5வது அவர் வேற யாரையோ போய் மீட் பண்ணிட்டாருன்னு வந்தவரை திருப்பி அனுப்பிடுவா. 6வது வந்து தான் அவரோட சண்டை பிடிச்சிட்டா, ஆனா பிறகுதான் தெரியும் தான் பிள்ளையாண்டு, ஆனால் அவரோட போய் கதைக்கிறதுக்கு. 7வது வந்து அவர் வேலை நிமித்தம் அங்கேயோ போறார் அவர், அப்ப கவலை. 8வது ஒரு கள்ளமா போறா பாக்குறா. 8 வித நாயகியை வச்சு சேதனான். பிறகு நாயகி வந்து தாயா இருக்கலாம், மகளா இருக்கலாம், சிநேகிதியா இருக்கலாம். அப்ப எங்க டான்ஸ்ல கூட சப்தம் எடுக்கல ஒரு கடவுள் தான் ஹீரோவா இருப்பார், நீங்க ஹீரோயின். அந்த நீங்கள் வந்து அவரை வந்து என்ன பார்க்க வர சொல்லு நாயகி என்று சகி என்று சொல்லி ஃப்ரெண்டு. அப்ப அப்படி எடுத்து பிறகு கங்கா அண்ட் டான்ஸ் செய்த நான். கங்கையும் ஒரு பெண் என்று சொல்லி பிறகு தாலாட்டு, தாய் பிள்ளைக்கு தாலாட்டு மாதிரி. பிறகு ஒரு பிள்ளை அம்மாக்காண்டி ஒரு அம்மா கௌத்துவம் என்று செய்த. டான்ஸ் எல்லாம் ராகங்கள் வந்து பெண்கள்ன பேர்கள்ல இருக்கிற கல்யாணி, ரேவதி, அமிர்தவர்ஷினி, அப்படி அந்த மாதிரி சரஸ்வதி அந்த ராகங்கள் எடுத்த பாட்டுகள் மிச்ச டான்ஸ் செய்தது. இன்டர்வலுக்கு பிறகு ஐ டிட் இந்த சீதா கல்யாணம் 2007 ஐ டிட் இது நாட்டியாஞ்சலி அண்டு. ஆஃப்டர் த இன்டர்வல் இங்க கதக் டீச்சர் ஒரு ஆள் இருக்கிற, ஒடிசி டீச்சர். 3 பேரும் சேர்ந்து ஜுகல்பந்தி மாதிரி ஒரு என்ன சொல்றது ஃபியூஷன் மாதிரி 3 சேர்ந்து செய்தனாங்க, கதக், ஒடிசி அண்ட் பரதநாட்டியம். இந்த ஹைலைட் சொன்னால் ட்ரைகாஸ்கி இந்த ஸ்வான் லேக் மியூசிக்கு நான் ஜடாயு மோக்ஷன் போட்டேன். நான் வெஸ்டர்ன் மியூசிக்கு நாங்கள் எங்கட ராமாயண கதை செய்தனாங்க. அது நான் நினைக்கிறேன் அப்படியான விடயங்கள் எல்லாம் ஏற்கனவே வெள்ளக்கார பிள்ளைகள் எல்லாம் ஆடி இருக்கிறார்கள். ஆங்கில பாடல்களும் தமிழ் பரதநாட்டிய நிகழ்விலே சிங்கப்பூர்ல ஆடி கணக்கு இது பல வருடங்களுக்கு முன்னர் வந்தது. அதே ஒரு பறவையோட சம்பந்தப்பட்டதான் அங்கேயும் எனக்கு சண்டேல் வருது. அப்படியான மியூசிக் அந்த ட்ராக்ஸ் 40 ட்ராக்ஸ் இருக்கு. அதுல இருந்து 4 ட்ராக்ஸ் எடுத்து அந்த பொன்மான் எல்லாம் போட்டு எல்லாம் செய்திருக்கிறீர்கள். இப்ப எல்லாம் கன்பராவில் தான் நடந்திருக்கிறது இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் கன்பராவில் நடந்திருக்கிறது. அப்ப நான் இவர் மதுரை முரளிதரனோட சேர்ந்து சூரசம்ஹாரம் செய்தனாங்க. அந்த சிட்னி மியூசிக் ஸ்வரலாயான மியூசிக் ப்ரோக்ராம்ல. நான் அந்த கேள்வி கேட்டு இருக்கிறேன். முரளிதரன் வருவது வந்து அந்த நிகழ்ச்சியை தான் அவர் வருவது வளமை. ஆகவே அது ஏற்கனவே நான் நினைக்கிறேன் கோவிடுக்கு முதல் நடந்ததாக ஞாபகம் இருக்கு. நிச்சயமாக. ஆமா, நான் ஒரு ஆடிக்கொண்டுதான் இருக்கிறேன். நானும் என்ன ப்ரோக்ராம் சார்றேன். நல்ல ஒரு விடயம் என்னென்றால் அந்த ஒரு கலைக்கு வயது அல்லது இல்லைன்னு சொல்வார்களே,
ஆடிக்கொண்டிருக்கலாம் இந்த வேளையிலும் நீங்கள் சொன்னது குறிப்பிட்டது போலவே. இப்ப இன்னொரு கேள்வி எனக்கு என்னன்னா, இப்ப நீங்கள் ஏற்கனவே நான் ஒரு கேள்விய கேட்க வலிக்கிட்டேன்னா, அதுக்கு நீங்க சொல்லிவிட்டீர்கள். உருப்படிகள் எல்லாவற்றையும் சொன்னீங்க. சப்த பற்றி காய்ச்சினீங்கள், திலான என்ன இத பற்றி காய்ச்சினீங்கள், கௌத்துவத்த பற்றி காய்ச்சினீங்கள். அப்ப ஒவ்வொரு நிகழ்ச்சியிலேயும் எல்லா உருப்படிகளையும் போடுவீர்களா? அல்லது ஒரு சிலவற்றை மட்டும் தான் பிள்ளைகளை பொறுத்ததாக ஆட வைப்பீர்களா? வழக்கமா அநேகமாக கௌத்துவம் தான் இருக்கும். ஆனா நான் இந்த புஷ்பாஞ்சலி அந்த மார்க்கம் என்று சொல்றேன். இப்ப பரதநாட்டியம் வந்து வந்து ஒரு 3000 ஆண்டுகளுக்கு முதல் தான் இந்த பரதநாட்டியம் பரத ம், முனிவரால தொடங்கப்பட்டது. ம், பிறகு இந்த தஞ்சூர் கொட்ரஸ்ன்னு சொல்லிடும் 4 சகோதரர்கள். அவர்கள் தான் இந்த மார்க்கம் என்று சொல்லி என்ன மாதிரி நாங்கள் இப்ப ஆடுறோம் என்ற ம். அந்த ஆர்டர் இந்த கொண்டவர்கள். செய்யணும் என்று அவதான் கொண்டவன். ம், அந்த ஆர்டரை வச்சுக்கொண்டு தான் நான் இந்த ப்ரோக்ராம் செய்யறேன். நான் ம், ம். புஷ்பாஞ்சலி, அலாரிப்பு அலாரிப்பு இல்லாட்டி ஜதீஸ்வரம், ஜதீஸ்வரம் இல்லாட்டி அந்த பிள்ளைகளுக்கு ஏற்ற மாதிரி தான் டான்ஸ் செய்து தில்லானாட முடியும். ஆனால் இந்த இனி இப்ப செப்டம்பர்ல ஒன்று செய்ய போறேன். இந்த முறை அந்த மார்க்கத்தை வச்சுதான் ஃபுல்லா செய்யறதுக்கு முயற்சி பிளான். எடுக்கணும். ம். சரி இன்னொரு இக்கட்டான கேள்வி உண்டு. இப்ப வர்ணம் என்ற ஒரு உருப்படியை நீங்க எடுப்பது குறைவா? அல்லது மேடை நிகழ்ச்சிகளுக்கு சரியில்லைன்னு நினைக்கிறீர்களா? அல்லது எப்பயாவது ஆட வைத்திருக்கிறீர்களா? விலகாலம் ஆடையில என்றால் அது ஆக்களுக்கு நேரத்தை பிடிக்கும். போரிங்கா இருக்கும். ம். ப்ரோக்ராமுக்கு காசு கொடுத்துருப்பேன். அரங்கேற்றங்களுக்கு வந்தால் நிச்சயமா. அவைக்கு பார்க்கணும் கட்டாயம். இது காசு ம். கொடுத்து நான் கேட்கல அது போடுறேன். இந்த முறை மார்க்கத்துல நான் போடுறேன். ஆனால் ஒரு சின்ன ஒரு ஷார்ட்டான கொஞ்சம் வர்ணம் எடுத்து கணக்க குரூப்ஸ் அதுக்குள்ள வர்ற மாதிரி கொஞ்சம் டான்ஸ் டிராமாக்கள் மாதிரி போடலாம். அப்படி போட்டு தான் செய்யற பிளான்ல இருக்கிறேன். ம். பழகி கொண்டு நிச்சயமா. இருக்கு. நிச்சயமாக. நான் பலரிடம் இந்த கேள்வியை கேட்பது வழமை. குறிப்பாக இந்தியாவில் வந்திருக்கிற ஆசிரியர்கள் கிட்டத்தட்ட ஒரு ஒரு அரங்கேற்றத்தில் ஒரு வருடம் கிட்டத்தட்ட நான் ஒரு 1 மணித்தியாலம் இருந்து பார்த்திருக்கின்றேன். ம். அ ஆகவே சரி 57 நிமிடங்கள் அந்த பெண் பிள்ளை மிகவும் அருமையாக அந்த சொல்லுவேன் நான் இந்த ஸ்டாமினான்னு சொல்லுவேனே, அந்த பிள்ளைக்கு நான் சொல்லுவேன் அந்த ஸ்டாமினா அது ஒரு ஒரு சொக்கர் விளையாடக்கூடிய அளவுக்கான ஒரு ஸ்டாமினாவ அந்த வர்ணம் கொடுத்திருக்கும் என்றால், எந்த விதமான சளைப்பும் இல்லாம ஆடி முடித்தது. ஆனால் பொதுவாக பார்க்கின்ற பொழுது எங்களுடைய யாழ்ப்பாணத்து ஆசிரியர்கள் 30லிருந்து 40, 45 நிமிடத்துக்குள் முடிப்பார்கள். சிலர் ஒரே ஒரு அரங்கேற்றம் மட்டும் 25 நிமிடங்களுக்குள் பார்த்திருக்கின்றேன். அதைத்தான் அந்த கேள்வியை கேட்டிருந்தேன். அந்த உருப்படியில் ம். முக்கியமான பாவங்களை கொடுக்கக்கூடியதா இருக்கும் பிள்ளைகளுக்கு. ஆகவே ம். அது முக்கியமானது. சரி. இப்ப என்னென்ன சேலஞ்சஸ் என்று பார்த்துக்கிறீங்கள்? இப்ப நீங்கள் ஒரு பேஷனாக செய்தாலும், ஏதாவது சேலஞ்சஸ் இருந்ததா? அல்லது தடைகள் ஏதாவது இருந்ததா உங்களுக்கு? அல்லது எல்லாவற்றையும் அனைத்து தடைகளையும் உடைத்தெறிந்து சென்றீர்களா? தடைகள் என்று எனக்கு இருக்கேல்ல. இந்த கணவர் வந்து எனக்கு சப்போர்ட்டா இருக்கிறவர். ம். பிள்ளைகளுக்கு தான் டான்ஸ் எப்படியும் ஒரு செகண்டரி தான். பர்த்டே ம். பார்ட்டி இருந்தால் டான்ஸ் கிளாஸ் மிஸ்ஸிங் தான். ம். 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 அது பர்த்டே அது பொதுவாகவே உங்களுக்கு இல்லை, எல்லோருக்குமான விடயம் தான். சரி. அ இப்ப இந்த வருடம் ஏதாவது நிகழ்ச்சிகள் இருக்கிறதா? இல்ல அடுத்த வருடம் தான் நடத்துவீர்களா? இல்ல இந்த வருஷம் செப்டம்பர்ல இருக்குது. எங்களுக்கு இங்க கேன்பரால இப்ப சின்ன பாப்புலேஷன் கூடிக்கொண்டு வாரபடியா இப்ப ஒரு கோயில் ஏதாவது ஃபங்ஷன் வச்சா கேட்பார்கள் நடனம். உகாதி அண்டா கேட்பார்கள். பட் நவராத்திரி வந்தா, தீபாவளி வந்தா கணக்கான அசோசியேஷன்ஸ் இருக்கிறபடியா பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு வேற வேற வித்தியாசமான குரூப்ஸ குடுத்து அவைக்கும் ஒரு ம். ஸ்டேஜ் ஃப்ரைட்டும் போகும் கான்ஃபிடன்ஸ பில்ட் பண்ணலாம். இருக்கும். பிள்ளைகளுக்கு சொல்றேன் யூ ஹேவ் டு ஹேவ் த 3 Ds ம். டெடிகேஷன் அண்ட் டிட்டர்மினேஷன். இதுல நிச்சயமா, படிச்சீங்கன்னா தட் வில் ஹெல்ப் தெம் ஃபார் த லைஃப் அவைக்கு என்னத்துக்கு நிச்சயமா, மட்டும். நிச்சயமாக. ம். அருமையிலும் அருமை பல விடயங்களை எல்லாம் பகிர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். நிறைவாக இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள், அது கண்பராக இருக்கலாம், அல்லது பெற்றோராக இருக்கலாம், அல்லது பிள்ளைகளாக இருக்கலாம். இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள், நிறைவாக ஏதாவது சொல்ல விரும்புகிறீர்களா? ஆ, நான் எந்த பிள்ளைகளுக்கு சொல்றது வந்து எல்லாரும் ஒரு லைஃப்ல ஒரு கலை ஆர்ட் ஃபார்மும் ஒரு ஹாபியும் தேவை. எப்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல் டைம் வந்தாலும் அந்த ஹாபி அண்ட் ஆர்ட் ஃபார்ம் வில் ஹெல்ப் தெம் டு கம் அவுட் ஆஃப் இட். ம். நான் 4 வயசுல இருந்தா நான் ஆடுறேன். நாங்க சிலோன்ல நான் அத சொல்லல. நாங்க டெலிவிஷன்ல மிஸ்ஸஸ் ஜலஜ்னி கந்தையோட கணக்க ப்ரோகிராம்ஸ் குடுத்திருக்கோம். இருக்கு. கலையரங்கம். ஆஹா. ஒவ்வொரு வீக்லயும் ஸ்ட்ரெஸ்ஸா தான் போறது. நீ வாரையிலேன்னு போறது. ஆனா பிறகு போறது. போறது. ம். அ இங்க இருக்கேக்குல நான் சொல்றேன். பிள்ளைகளுக்கு நான் எல்லாருக்கும் சொல்றது ஒரு ஆர்ட் ஃபார்ம், ஒரு ஹாபி கட்டாயம் தேவை. அ வெஸ்டர்ன் வேர்ல்டுல அந்த ஃபேமிலி சப்போர்ட், கம்யூனிட்டி சப்போர்ட்ன்றது குறைவு. ம்.
கலைகள் வந்து அவ பிள்ளைகள் வளரேக்கல வளர்ந்து வேலைக்கு போயிருக்கல. இங்க சில பேர் அன்றைக்கு வரைக்கல தான் டிஸ்கஸ் பண்ணாங்க இங்க கிளாஸ்ல. நான் சொன்னேன், உங்களுக்கு என்ன வேலை இருக்குது? இப்ப வேலை தானே செய்கிறாய். ஒரு நாளும் பிராக்டிஸ் பண்ணலாமாண்டா, வேலைக்கு போய் வந்து நீ அப்புறம் சாப்பாடு தேடணுமாம், அப்புறம் அது தேடணுமாம், தங்களுக்கு டைம் இல்லை. ம். ம். உண்மை. ம். ஆகவே அருமையான கருத்து. உண்மையாகவே நாங்கள் ஏற்கனவே இந்த இயந்திரமான வாழ்க்கையில் இங்கு வளர்ந்து வருகின்ற பிள்ளைகளுக்கு ஒரு நிச்சயமாக ஒரு கலையும், அவைக்கு ஒரு ஹாபியும் தேவை என்பது மறக்க முடியாத ஒரு விடயம். அது அவருடைய பொறுமையாக ஒரு இடத்தில் இருக்க வைக்கிறதுக்கான ஒரு ஆயுதமாக கூட அதை பெற்றோர்கள் பாவித்துக் கொள்ளலாம். ஆகவே ஆசிரியர் அபிராமி குறிப்பிட்டது போலவே நேயர்களே இந்த நிகழ்ச்சியை நீங்க பார்த்துக் கொண்டிருந்தீர்கள் என்றால், உங்களுடைய பிள்ளைகளுக்கோ, உங்களுடைய பேர பிள்ளைகளுக்கோ அவர்கள் இல்லைன்னா சொல்லுவார்கள், எப்படியாவது ஒரு இடத்துல இருக்க வைக்கிறதுக்கான ஒரு கலையத்தன்னும் பயிற்றுக் கொள்ளுங்கோ. இந்த வேளையில உங்களுடைய பலத்த சிரமங்களுக்கு மத்தியில் உங்களுடைய வேலைப்பளுக்கள், தனிப்பட்ட விடயங்களை எல்லாம் ஒரு பக்கம் ஒதுக்கி வைத்துக்கொண்டு, இந்த நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டமைக்காக இந்த ஏடிபிசி வானொலி சார்பாகவும், இந்த நிகழ்ச்சியினுடைய தயாரிப்பாளர் என்ற வகையில் என்னுடைய நன்றிகளையும், வாழ்த்துக்களையும் உங்களுக்கு தெரியப்பட மட்டுமல்லாமல், உங்களுடைய கலைப்பயணம் இன்னும் பயணிக்க வேண்டும். உங்களுடைய பேஷனாக இருக்கிறீர்கள். தொடர்ந்தும் நீங்கள் பல வருடங்கள் பிள்ளைகளுக்கு படிப்பிக்க வேண்டும் என்று என்னுடைய நன்றிகளையும், வாழ்த்துக்களையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை தந்ததுக்கு நன்றி. நன்றி ஏஜே. நன்றி. வணக்கம். வணக்கம். நீங்கள் இதுவரை கேட்டு பார்த்து ரசித்த நிகழ்ச்சி இவ்வாறே நேர். ஆம்னிகளே, இன்று இவ்வாறு நேராக கலந்து சிறப்பித்திருந்தார் கன்பராவிலிருந்து அபிநயா நடனப்பள்ளி என்னுடைய ஆசிரியரும் இயக்குனருமாகிய பல் வைத்தியர் அபிராமி யோகநாதன் அவர்கள். மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரும் சந்திக்கும் வரை இனிய வாழ்த்துக்களும் வணக்கங்கள் கூறி விடை பெற்று செல்லும் நான் உங்கள் அன்பின் AJ ஜெயச்சந்திரா. வணக்கம் நேயர்களே.